மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். நம்மளோட சென்டர் பேங்க் சீரீஸில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே 34ல் இருக்கோம். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து ஆவரேஜஸ் வரைக்கும் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான ஒரு சின்ன திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது எனக்கு திருக்குறள்லையே பர்டிகுலராக ஒரு 2 குறள் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு குறள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். குடிசெய்வல் எனும் ஒருவனுக்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துரும் அப்படின்ட்டு. அதாவது யார் தன்னோட குடி உயரணும்ன்ட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்று குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா தளராத மன உறுதி உடையனோட ஊக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஊக்கத்தோட இருக்கிறவன்ட்ட செல்வம் வந்து வழி கேட்டுக்கிட்டு வந்து போகுமா. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. தெய்வம் வரிஞ்சு கட்டிட்டு வரும்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று நம்ம ஊக்கத்தோட இருந்தோம்னா செல்வம் வந்து அதுவே இவன் எங்க இருக்கிறான், அந்த ஊக்கமுடையவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்மளை தேடி வந்துருமா. அதாவது நம்ம அதை தேடி போக வேண்டாம். நம்மளோட வேலையை எந்த ஒரு சோம்பலும் இல்லாம எந்த ஒரு குறையும் இல்லாம தொடர்ந்து நம்ம பண்ணா போதும். நமக்கு வந்து சேர வேண்டிய செல்வமா இருக்கட்டும், நமக்கான வெற்றியா இருக்கட்டும், நம்மளை வந்து சேரும். ஆகாஷ் சார் கூட அழகா இது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து மனம் தளராம படிச்சனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த வடிவில் சொல்லலையா, அடிச்சாம வர அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ட்டு. அந்த மாதிரி நீங்க உழைச்சா மட்டும் போதும், உங்களுக்கானது எல்லாமே உங்க கையில தானா வந்து சேரும். ஓகே, சரி நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சதவீதம், பர்சன்டேஜ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இங்கே ஒரு எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ரியல் லைஃப்லையும் நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேவா? அதாவது நம்மளோட மேக்ஸை நம்ம 3ஆ பிரிப்போம். ஆப்டிடியூட் ஏ, நம்பர்ஸ், லைஃப் மேக்ஸ், அதுக்கப்புறமா மென்சுரேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த நம்பர்ஸ்குள்ள தான் நம்ம படித்த ப்ராப்ளமாக நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபாக இருக்கட்டும், இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம ஆவரேஜஸ் வரைக்கும் இது எல்லாமே நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா ப்ராப்ளமாக நம்பர்ஸில் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் மேக்ஸ். லைஃப் மேக்ஸ்ங்கிறது என்னன்னா வாழ்வியல் கணிதம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இதில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கலாம், ஒரு பொருள் வாங்குறோம் விற்கிறோம் அதில் கிடைக்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பேங்க்ல நம்ம வந்து லோன் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஜுவல் லோன், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம்ல, டெபாசிட் பண்ணுறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா லைஃப் மேக்ஸில் வந்துடும். மென்சுரேஷன் அப்படிங்கிறது அது தனி 2D 3D மட்டும் நமக்கு எதில் சேரும். முப்பரிமாண உருவங்கள், அதே மாதிரி இருபரிமாண உருவங்கள், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபார்முலா வச்சுட்டு இதோட பரப்பு என்ன, குழல் வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுல இப்ப நம்ம என்ட்ராயக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லைஃப் மேக்ஸ் தான். ஸோ இந்த லைஃப் மேக்ஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா பர்சன்டேஜ் பார்க்குறோம். எப்படி நமக்கு நம்பர்ஸ்ல மீதி இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கா சிம்பிளிஃபிகேஷன் சொன்னமோ, அதே மாதிரி வாழ்வியல் கணிதத்துல இனி படிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே பேசிக்கா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சதவீதம் இருக்கும். சரிதானா? ஓகே, பார்க்கலாம். சதவீதத்துல ஃபர்ஸ்ட் இதோட மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இது எத்தனை கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வீக்லி ஷெடியூல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதுபடி தான் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்வர்ஷன் பார்ட் 1, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு. இதோட மெத்தட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா மாற்றுதல். தமிழில் தெரிஞ்சுக்கோங்க கூடுதலாக. மாற்றுதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன்டேஜ் எப்படி நம்ம டெசிமலாவோ இல்லை ஃப்ராக்ஷனாவோ மாற்றுறது, அல்லது அங்கேருந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ராக்ஷனையோ டெசிமலையோ நம்ம எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சிலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டுங்கிறது என்னன்னா சுருக்குதல் முறைன்னு சொல்லுவோம். சுருக்குதல் முறையில் எப்படி பர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கப்புறமா கவுண்டிங் பேஸ்டு, எண்ணிக்கை முறைன்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் கவுண்டிங் தான். ஒரு கிளாஸ்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, மொத்தம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, இதில் 10% பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ப்ரெசென்ட் ஆனவங்களோட கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வாங்கின பழமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா
வேற இதிலே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர்ஸ் இருக்கும், அதாவது எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஓட் கவுண்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மார்க் பேஸ்டு, மதிப்பெண் முறை. இதுதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இப்போ நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். ஆர்எஸ் அகர்வாலே இதில் நிறைய கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்து மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னா அதிகரித்தல் குறைதல், அதிகரித்தல் மற்றும் குறைதல், இதை பேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது போக மீதி இருக்கக்கூடிய மற்ற டைப்ஸ். ஓகேவா, பேலன்ஸ் நம்ம இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட மெத்தட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்வர்ஷனும் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு இருக்கக்கூடியதுதான். எப்படி ஒரு சதவீதத்தை நம்ம பின்னமாக மாற்றுறது, இந்த மாதிரியான கன்வர்ஷன் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ பார்ட் 1. அப்போ இதில் கன்வர்ஷனும் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டும் இன்னைக்கு உங்களுக்கு டே 34 வீடியோவில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டிங் பேஸ்டு, மார்க் பேஸ்டு, இது ரெண்டுமே நமக்கு டே 35 வீடியோவில் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே உங்களுக்கு டே 36 வீடியோவில் வந்துடும். சரிதானா? ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜோட அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்னும் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் படிக்கிறதுக்கே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு வாரம் ஒரு 6 கிளாஸ் கிட்டேயே தாராளமாக எடுக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொரு கிளாஸ், இப்போ இது ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ்னு கூட நம்மளால எடுக்க முடியும் தான். ஆனால் இப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே மெத்தட் அங்கே நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே வரும். அப்போ அங்கேயும் நம்ம பார்ப்போம் இல்லையா, இதே மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது. அதனால தான் என்ன அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் லிமிட்டடாக இப்போ இதில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம், டைமர் டெஸ்ட் பார்ப்போம், நமக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அந்தந்த டாபிக் வரும்போது பர்சன்டேஜை ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இங்கே ஒரு சதவீதத்தை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் பேசிக். ஓகேவா, ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவுக்காக தான் இது. ஓகே, பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு வேல்யூக்கு பர்சன்டேஜ் எடுக்க தெரியணும் நமக்கு. ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூக்கு நம்ம எப்படி பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆஃபரில் ஒரு 20% ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 20% ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா 20% எவ்வளவுன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு எவ்வளோ ரூபாய் லாபங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்றாட வாழ்க்கைக்கு நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம், 6000 எடுக்கிறோம், இதுக்கு 10% 1%. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வேரியஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணாமல், அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் எப்படி மைண்டில் எடுக்கிறதுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கன்வர்ஷன் போகலாம். ஓகேவா, ஒரு வேல்யூக்கு பார்த்த உடனே எப்படி நம்ம பர்சன்டேஜ் சொல்கிறது, அதுதான் இது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நான் ஒர்க் அவுட்ஸ் நம்ம கூட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னமும் இருந்துகிட்டு பெருக்கல் போட்டு அதெல்லாம் பண்ணிக்க கூடாது. ஓகேவா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்சென்ட், சதவீதம்னு பார்த்தோம்னா சதவீதம், சதம் சொல்றோம் இல்லையா, சதம் சென்ட்டுங்கிறதுலாம் என்னன்னா சென்டம்னா 100 சொல்லுவோம், சதம்னா 100ன்னு சொல்லுவோம் இல்லையா. 100க்கு எவ்வளவு இங்க அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஓகேவா, அப்போ இங்க பேஸ் என்ன அப்படின்னா 100 தான், 100%. அப்போ இங்க ஸ்கூல்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது 100%. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்ல 500 மார்க்னா 500க்கு 500 எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல் மார்க் 100% அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு டோட்டலா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட் வெண்டார் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராரு, அப்போ மொத்த மாம்பழங்கள் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸோட கவுண்ட்டுங்கிறது நமக்கு 100%-ஆ இருக்கும். இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம 10,000 ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலை அப்படிங்கிறது 100%-ஆ இருக்கும். அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனீங்க அப்படின்னா இவ்வளவு ரூபாய் கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த அசல் ரூபாய்ங்கிறது 100% இருக்கும். அப்போ இப்படி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை 100%-ஆ எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன அப்படின்னா 6000 ரூபாய் எடுத்திருக்கிறேன், இந்த 6000 ரூபாய்க்கு 10% என்ன 1% என்ன அப்படிங்கிறத நான் எழுத போறேன். ஓகே, 10% எப்படி எழுதுறது, 1% எப்படி எழுதுறது, எப்படி எழுதலாம்னா இப்போ தான் சொன்ன மாதிரி
முழு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 100%க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 100%-ஐ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் வச்சு 0 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இது என்னவா மாறிடும்? 10%-ஆ மாறிடுமா? அப்போ அதே மாதிரி இந்த வேல்யூவையும் லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 இருந்தால் கட் பண்ணிடணும். ஒரு வேளை வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவையும் சேர்த்து எடுக்கணும். அப்போ இங்கே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் இந்த ஒரு 6000 அமௌண்ட்டுக்கான 10%-ஆ இருக்கும். அப்போ இங்க 6000-ஓட 10%ங்கிறது என்ன அப்படின்னா 600. இதை இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்? இப்போ 6000-க்கு 10% கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? 6000 இன்ட்டு 10%-ஆ 10/100 போடும். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 600 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டிருப்போம். இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கணக்கு. இது போடுவோம். எங்கே போடுவோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கு அப்படிங்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த கால்குலேஷனை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் தான் சொல்லி தர மாட்டேன், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் சொல்லி தருவேன். அந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பெருக்கிக்க இருக்கக்கூடாது. பார்த்தோன்னே அதுக்கு என்ன பர்சன்டேஜ், 6% என்ன, 5% என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 6000-க்கு 10% எவ்வளவுன்னு எடுத்துட்டோம். அப்போ இதே மாதிரி 1% அப்படிங்கிறது இந்த 100க்கு லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் வச்சுட்டோம், 2 டிஜிட் வச்சுட்டோம்னா இந்த 2 0 இருக்கனால கேன்சல் ஆகி 1 கிடைக்குமா? அதே மாதிரி இங்கே லாஸ்ட்லேருந்து 2 பாயிண்ட் வச்சுருவோம், இது கேன்சல் ஆயிரும், 60 இருக்கும். அப்போ இங்கே 60 அப்படிங்கிறது தான் நமக்கு 6000-க்கான 1%-ஆ இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா? இப்போ இதே ஒரு வேளை 5615 இருக்கு, இதுக்கு 10% என்னன்னா லாஸ்ட் ஒரு டிஜிட் வச்சோம்னா 5615 எடுக்கணும். இதுதான் 10%. 1%னா 2 பாயிண்ட் வச்சு 56.15 அப்படிங்கிறது தான் 1% அப்படின்னு சொல்லணும். சரி, இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். இதுக்கப்புறமா இதுல 5% அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5% அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம்னா 10%ல பாதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படிதான் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இதுல 10%/2 போட்டுக்கலாம். போட்டோம்னா 600/2 போடுவோம், 300 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்றது. சரி, இது இந்த மாதிரி நமக்கு யோசிக்க தெரியணும். இதுக்கப்புறமா இப்போ இந்த 10 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எங்க போவோம் அப்படின்னா எனக்கு ஒரு 30% வேணும். 6000-க்கு 30% என்னங்கிறது வேணும். அப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 30%-ஆ இதை 3 × 10%ன்னு பிரிக்கலாமா? 3 × 10%. ஏன் இப்படி பிரிக்கிறோம்னா 10%ங்கிறத பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். அப்படிதான் லாஸ்ட் ஒரு டிஜிட் வச்சா போதும். அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு × 3 போட்டோம்னா தான் நமக்கு 30% என்னன்னு கிடைச்சிருமே. அப்போ இதில் 10%ங்கிறது 600 × 3 போட்டோம் அப்படின்னா 1800 ரூபாங்கிறது இதுக்கு 30%-ஆ இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்கே 10%-ஆ பேஸ் வச்சு நம்மளால பண்ண முடியும்னா அதை இப்படி பண்ணிக்கணும். இதே மாதிரி எனக்கு இதில் ஒரு 7% வேணும், 7%. 7% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 7 × 1% அப்படின்னு சொல்லி போடுறோம். 7 × 1%. ஸோ 7 அப்படியே எழுதிக்கிறோம். இன்ட்டு 1% தான் நமக்கு போட தெரியும் இல்லையா? அப்போ 1% எடுத்து எழுதிட்டு 60 போட்டோம் அப்படின்னா 42, 420 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா இங்கே இந்த வேல்யூக்கு 10%, 1% கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படிதான் நம்ம எடுப்போம். எப்படின்னு புரியுது இல்லையா? அப்போ இதை பேஸா வச்சு நீங்க பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை எனக்கு இதுல 6000-ல 25% வேணும், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே இதுக்கு 25%, 50%, 75%. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ 25% அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவலண்டான பின்னம் என்னன்னா அதை இப்போ பார்ப்போம். இங்கே வேல்யூக்காக நான் சொல்கிறேன். ஒரு வேல்யூக்கு 25%ங்கிறது அதில் 100%-ஆக இருக்குமா, அதில் கால்வாசின்னு அர்த்தம். அப்போ இங்கே கால் பங்கா 1/4 போடுறோம். அப்போ இங்கே 6000/4 போடுறோம். போட்டோம்னா 1, இங்கே 2, 5, 0, 0. 1500 ரூபாங்கிறது நமக்கு இதில் 6000-க்கான 25%ன்னு வந்துடும். 50%னா அதுல பாதி, அது 100%னா அதுல பாதி தான் 50%-ஆ இருக்கு. அப்ப அங்க 6000னா இங்க 1/2 × 6000 போடுவோம். ஸோ இங்க 3000 நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி 75%னா 3/4 பங்குன்னு அர்த்தம். நீங்க 50 + 25 போட்டாலும் ஓகே, இல்லைன்னா டைரக்டா 3/4 பங்குனா என்ன 3/4.
3/4 இன்ட்டு 6000 போட்டுக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணால் 1500 வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45 ஒரு 00 ஒரு 4500 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு ஒரு பர்சன்டேஜ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் எடுக்கணும். பேஸ் 10%, 1%, இதை வச்சே பிரித்து எழுத தெரியணும். ஓகேவா? இது அடிப்படையாக நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கடைக்கு போய் இருந்துக்கிட்டு இதுக்கு பர்சன்டேஜ்னா சும்மா அவங்க பெரிய பர்சன்டேஜ் சொன்னோடனே நிறைய அமௌண்ட் நமக்கு தள்ளுபடி இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வேல்யூவை பொறுத்து, ஓகேவா, அந்த மணி அமௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கு அங்கே வேரி ஆகும். அதனால அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது. ஓகேவா? அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ப்ளஸ் சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த டேபிள். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஆனால் நான் பேசிக்காக இந்த பர்சன்டேஜ் டேபிளை வச்சு நிறைய கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் நம்ம சிசெட்டாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேங்கிங்லாம் இருக்கு இல்லையா, உடனே போடணும், டைமிங்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு இந்த பர்சன்டேஜ் டேபிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் நான் டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளை படித்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த இருக்கு இல்லையா, 1/1னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100%ன்னு அர்த்தம். இதே 1/2னா 50%. 100 என்ன பண்ணுவோம், 1/2 இன்ட்டு 100 போடுவோம், அப்படிதானே? ஸோ இதுவும் வரும் 50% நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து ஒரு பின்னத்துக்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் என்ன, பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலண்டான பின்னம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க, 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படியே சொல்லிட்டு படிச்சுட்டு அப்படியே நீங்கள் எது வரைக்கும் படிச்சுக்கோங்க அப்படின்னா 1/20 வரைக்கும் கூட போதும். ஓகேவா? சரி, அப்போ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு கன்வர்ஷன் தேவைப்படும். ஓகே, கன்வர்ஷன் சொல்லிட்டு நான் திருப்பி இங்கே வரேன். கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் தான். என்னன்னா பர்சன்டேஜ் இருக்கு, ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல், ரெண்டும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எழுத சொல்லுவாங்க. இப்போ 50% வந்து 1/2க்கு ஈக்குவல் அப்படின்னா பின்னத்தில் சொல்லும்போது 1/2ன்னு சொல்லுவோம். இதே எனக்கு டெசிமலில் வேணும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிக்கிட வேண்டியதுதான், 0.5 அப்படின்னு டெசிமலில் கிடைக்கும். அவ்வளோதான், சரிதானா? அதனால இதுக்கு பெருசாலாம் வேரியேஷன் இல்லை. சரி, இப்போ ஒரு சதவீதத்திலேருந்து எப்படி பின்னமாக மாற்றுறது, பின்னத்துலேருந்து எப்படி நம்ம சதவீதமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ அந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க, 50% ஈக்குவலண்டான பின்னம் என்ன, 1/2. எப்படி வந்திருக்கும், 50 டிவைடட் பை 100 போட்டிருந்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகி 1 50 2 50 100 கிடைச்சிருக்கும். அப்போ இதே மாதிரி ரிவர்ஸில் வரும்னா ஒரு ஃப்ராக்ஷனையோ இல்லை ஒரு டெசிமலையோ பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும். 100ஆல் பெருக்கிட்டோம்னா இப்போ 1/2லேருந்து 1/2க்கு ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/2 இன்ட்டு 100 போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே என்ன வந்துடும், 50 வந்துடும். தட் இஸ் 50% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஓவராலாக. அப்போ இங்கே ஒரு சதவீதத்தை பின்னமாவோ தசமாவோ மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இதே அங்கே ஒரு பின்னத்தை டெசிமலை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். அவ்வளோதான், இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, 1/2 இதுக்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் எப்படி போடுறது, ஒரு பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 1/2 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 50% கிடைச்சிடும். அதே மாதிரி இங்கே 1/3 இன்ட்டு 100 போடுறேன். போட்டேன்னா 3 9 மிச்சம் 1, 3 9 மிச்சம் 1/3 சதவீதம் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, அப்போ 33 1/3% அப்படிங்கிறது நமக்கு இங்கே வேல்யூவாக இருக்கும். இதே டெசிமலில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா இப்போ 100/3 தானே இருக்குது. போட்டிங்கன்னா 3 9 மிச்சம் 1, 3 9 பாயிண்ட் வச்சுட்டு மிச்சம் 1 0, இப்போ 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ இங்கே இப்படி தான் நமக்கு இந்த எல்லா பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜுமே கிடைச்சிருக்கும். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. காலையில் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மனசுலேயே ரிஜிஸ்டர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ 1/3 பார்த்துட்டோமா, அப்போ என்ன பண்ணணும், இது எதுக்காக அப்படின்னா இனி நீங்கள் எங்கே 33 1/3% பார்த்தாலும்
உடனே 1/3 போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதை காட்டிலும் ஒரு பின்னத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால தான். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தோம்னா 33 1/3%னா 1/3 அப்படின்னு இருக்கும். 25% அப்படின்னா 1/4. இது எல்லாருக்குமே தெரியும். 20%னா 20/100 போட்டிங்கன்னா 1/5 கிடைச்சிரும். இது போட்டுடலாம். அடுத்து 1/6 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. 1/6னா 16 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/6 16. 2/3% அப்படின்னு வரும். இந்த பின்னத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பின்னத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா 1/7ங்கிறது 1/7 இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. 14 வரும். 2/7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/7. ஓகேவா? இதுக்கப்புறமா 1/8 அப்படிங்கிறது 12 1/2. 12 1/2 தட் இஸ் 1/8. அதாவது 1/4னா 25%. அப்போ அதில் இன்னும் நம்ம by2 போட்டோம் அப்படின்னா அது என்னவாயிரும்? 1/8 மாறிடும். இப்படிதான் ஞாபகம் வைக்கணும். அப்போ இதே 3 போட்டோம்னா 1/12க்கு வரும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 1/9 அப்படிங்கிறது 11 1/9 வரும். இப்போ இங்கே பாருங்களேன், 1/9ஐயும் 1/11ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். 1/9ங்கிறது 11 1/9. இங்கே 1/11ங்கிறது 9 1/11 சொல்லிட்டு வரும். அப்படி படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே 1/9னா இங்கேயும் 1/9, ஆனால் இங்கே 11 வரும். இங்கே 1/11னா இங்கேயும் 1/11 ஆனால் இங்கே 9 வரும். அப்படிங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/10 எல்லாத்துக்குமே தெரியும். 10%. 11 முடிச்சிட்டோம். 12%. 1/12 அப்படிங்கிறது 8 1/3% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இங்கே 1/2 இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ இதை டிவைட் பை 6 போட்டிருப்போம். ஆமாம், 6 போட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே 13 இருக்கட்டும். 13னா இங்கே 13னா இங்கேயும் 13. அப்போ 7 9/13 வரும். 1/14ங்கிறது 7 1/7. 7 1/7% வரும். 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 2/3%. 6 2/3%. 16 அப்படின்னா 6 1/4% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வரைக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 17 அப்படின்னா 5 15/17 கிடைச்சிருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இதை படிச்சிட்டிங்கனாலே இதுலேருந்து அதை நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா 18 அப்படின்னா 5 5/9. இங்கே பாருங்க 5.555% போகுது இல்லையா? அடுத்து 1/19னா 5 5/9. 18னா 5 5/9. 19னா 5 5/19. 1/20னா 5%. இப்படி நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இவங்க 25 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த டேபிளை நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கனாலே போதும். ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு. எப்போதுமே என்ன அப்படின்னா எல்லாரும் படிக்கிறத நம்மவும் படித்தோம் அப்படின்னா ஓகே, நமக்கு படிச்சிட்டோங்கிற திருப்தி கிடைக்கும். ஆனால் யாருமே தெரியாத ஒரு சில மெத்தடை படிக்கிறதோ இல்லை யாருமே படிக்காத வித்தியாசமாக நம்ம படிக்கும் போதோ நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதுக்காக தான் நீங்கள் இந்த டேபிளை படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, இதுக்கப்புறமா கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.07% பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். சரி, அப்போ இங்கே 0.07% இருக்கு. அப்போ இங்கே 0.07 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, இது ஆப்ஷனில் இருக்கான்னா ஆப்ஷனில் இல்லை. அப்போ மேலே நம்ம முழு எண்ணா மாற்றணும். முழு எண்ணா மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணுமா? அப்போ மேலே 100ஆல் பெருக்கணும்னா கீழேயும் 100ஆல் பெருக்கணும் பகுதியை. அப்போ இங்கே பாருங்க, மேலே 100ஆல் பெருக்கும்போது 7ன்னு ஆயிரும். கீழே பெருக்கும்போது 2 3 4 0 சேர்ந்துடும். அப்போ 7/10,000 அப்படிங்கிறது தான் நமக்கான ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு புரியுது இல்லையா? இதை எழுதி by 100 போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா இது பாருங்களேன், 6 1/4% இருக்கு. இதுக்கு ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு பின்னத்தோட சதவீதத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்கே நீங்கள் மேலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா பர்சன்டேஜ் டேபிளுங்க, ஒரே நிமிஷம்.
6 1/4 இப்போ இதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 6 1/4 எங்கே வந்திருக்குது 1/16 வந்திருக்குதா. அப்போ இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலே நம்மளால போட முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த டேபிளையே படிக்க சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொசீஜராக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுறது, அவ்வளோதான், வழக்கம் போல் 100ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதானே. அப்போ எப்படி இதை ப்ரொசீஜரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இதை நார்மல் பின்னத்துக்கு மாற்றுங்க. 6 4 24, 24 1 25. அப்போ 25/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹோல் டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 25/4 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். பின்னத்துக்கு கீழே பின்னம்னா இப்படி தானே எடுப்போம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாரி 100/1 1 ஓகே கரெக்ட் 100. அப்போ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 4 வந்துடும். ஸோ ஆன்சர் 1/16 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுக்கான பின்னம் என்ன அப்படின்னா 1/16 அப்படிங்கிறது தான். புரியுது இல்லையா, இப்படி தான் பண்ணணும். அப்போ இங்கே இந்த பின்னத்தை நார்மல் பின்னத்துக்கு மாற்றிக்கிட்டு அப்போ இது என்னன்னா 25/4/100 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இங்கே 100/1 இருக்கும். அப்போ 25/4 இன்ட்டு 1/100ன்னு போட்டு சால்வ் பண்ணுறது. ஓகேவா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பின்னத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் சொல்லும் போதே சொல்லிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா 7/4க்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 7/4 இல்லை 7/4 ஃப்ராக்ஷன், இதுக்கு ஈக்குவலண்டான பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி கெஸ் பண்ணலாம்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ் மாற்றணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு அப்படியே உள்டா முன்னாடி பண்ணதுக்கு இன்ட்டு 100 போடணும். அப்போ இதில் 7/4 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இங்கே கேன்சல் பண்ணும்போது 25 கிடைக்கும். 25 7 25 சார் 8னா 200. அப்போ இங்கே 7னா 175 வந்துடும். ஸோ 175% அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கா 175% அப்படிங்கிறது. ஓகே, இது ஃபைன். இப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 7/4 தானே இருக்கு. இப்போ மொத்தம் 4, இதில் நமக்கு 7 பங்கு இருக்குது. அப்போ என்னன்னா எக்ஸஸா இருக்கு, அடியில் இருக்க தான் நமக்கு பேஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 4 இதை 4 + 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். மொத்தம் 4 பங்கு வச்சுக்கோங்க, அதுதான் 100%. கீழே இருக்கிறது தான் நமக்கு எப்போதுமே 100% இருக்கும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இது 100%. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 100% இருக்குது. பிளஸ் இங்க 3 பார்ட்டுங்கிறது 4 பார்ட் நமக்கு 100% இருந்துச்சுன்னா 3 பார்ட் எவ்வளவா இருக்கும், 25 25 25 25 25 100 ஆச்சா. இதை 3 பார்ட் இப்போ நம்ம கையில இருக்கு. அப்போ இது எவ்வளவா இருக்கும், 75 இருக்கும். ஸோ இங்கே 75% போட்டுக்கலாம். அப்போ ஓவரால் ஆட் பண்ணோம்னா 175% அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவா இருக்கும். ஃபைன், அவ்வளோதான். அப்போ இங்க 175% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். இதுக்கப்புறமா பர்சன்டேஜுக்கு மாற்றணும் எதனா ரேஷியோவை பாருங்க. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ 1:2:3 இருக்கு, இது சதவீதத்துக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அதாவது மொத்த வேலையை இப்போ 3ஆ பிரிச்சிருக்காங்க அப்படிதானே, 1 2 3 பங்கா இருக்கு. அப்போ இங்கே என்னன்னா மொத்த வேலைங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா. அப்போ இங்கே மொத்தமாக பார்த்தோம்னா 1 1 2 3 3 3 6 மொத்தம் 6 பங்கு இருக்குது. இந்த 6 பங்குல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் 1 பங்கு வேலை தான் பார்க்குறாரு. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் என்னன்னா இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 100 போட்டுக்கணும். சரிதானா. இதுக்கப்புறமா அதே மாதிரி மொத்தம் 6 பங்கு, இதில் செகண்ட் உள்ளவர் 2 பங்கு முடிக்கிறாரு. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டான பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கும் இல்லையா, அதுதான். அதே மாதிரி இங்கே மொத்தம் 6, இதில் 3 இன்ட்டு 100 போடுறோம். இப்போ இதை நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் போட முடியும், அப்படிதானே. இப்போ மொத்தம் 6 பங்கு, 6 பங்குல 3 பங்குங்கிறது எவ்வளவு, பாதி. அப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ வரும், 100%. கீழே 6ங்கிறது 100%, அதில் பாதி 3ங்கிறது 50%-ஆ இருக்கும். அப்போ இதை நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம் 50%. ஸோ ஆப்ஷனில் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் லாஸ்ட் 50% இருக்கு, அதுதான் ஆன்சர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடவே செய்யலாம். இல்லை அப்படின்னா செய்வோம் ப்ரொசீஜரா. எப்படி பண்ணலாம், இப்போ இங்கே 3 இங்கே 50 போடுறோம். அப்போ 50/3னா 3ஆல் போடும்போது 1 3 3 மிச்சம் 2
6 3 18 மிச்சம் 2/3% வரும். இதுக்கப்புறமா இங்கே ஓரன் 2 மூவிரண்டு 6 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 9 மிச்சம் 1 3 9 மிச்சம் 1 மேலே வந்துடும். ஸோ இங்கே 33 1/3% வந்துடும். இங்கே பார்த்தோம்னா 1 3 3 மூவிரண்டு 6 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 50 தட் இஸ் 50% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 16 2/3%, 33 1/3%, 50% அப்படிங்கிறது தான் நமக்கு சதவீதமா ஈக்குவலன்ட் பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் நமக்கு இருக்கு. ஸோ இங்கே கன்வர்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இதை நல்லா பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கேருந்து பர்சன்டேஜ்லேருந்து இந்த பக்கம் பின்னத்துக்கு மாற்றோம்னா டிவைட் பண்ணிடுங்க. இங்கே ஃப்ராக்ஷன்லேருந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 100ஆல் பெருக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு இருக்கக்கூடிய கேள்விகள். சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நாளில் 10 மணி நேரம்ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளில் 10 மணி நேரம்ங்கிறது எத்தனை சதவீதம்? அப்போ இங்கே நாளில் இருக்குது, இங்கே மணி நேரத்தில் இருக்குது. அப்போ இதை மணி நேரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 ஹார்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே 24 மணி நேரத்தில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம்? இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ சதவீதத்தில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்டு 100 போட்டால் தான் நமக்கு அது வந்து சதவீதமாக மாறும். இப்போ பாருங்க, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், 100% எப்போதுமே நமக்கு அடியில் வரும். அப்போ இங்கே 24 மணி நேரத்தில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100 போட்டிங்கன்னா போதும். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம் போட்டுடலாமா? இப்போ இங்கே 5ஆல் போட்டோம்னா இங்கே 12 கிடைக்கும். 4ஆல் போட்டோம்னா இங்கே 3, இங்கே 25 வந்துடும். அப்போ 5 × 25 125. 125/3 போட்டோம்னா 4 3 12, இங்கே 1 3 3 மிச்சம் 2/3%. அப்போ 41 2/3% அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. எப்படின்னு புரியுது இல்லையா? எது 100%ஓ அது கீழே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது மேலே இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம்? 850 மீட்டர், வாட் பர்சன்ட் ஆஃப் 850 மீட்டர் இஸ் 225 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 850 மீட்டரில் இதுதான் பேஸ். இதில் 225 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100 போட்டலாம். 0க்கு 0 கேன்சல். இங்கே ஓரஞ்சு 5 மிச்சம் 3 7 போட்டலாம். இங்கே போட்டோம்னா 8 4 4 5 45. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 450/17 இருக்கும். பெருக்கு கேன்சல் பண்ணி தான் ஆகும். பெருக்கு கேன்சல் பண்ணோம்னா 2 17 38, மீதி நமக்கு என்ன வந்துடும்? 7 வந்துடும். 70. அப்போ இதில் 17 × 5 போட்டோம்னா 50 50 35 85 வந்துடும். ஸோ 4 போட்டுக்கலாம். 28க்கு 8 மிச்சம் 2 4 4 2 6 68. ஸோ 4 போட்டுருந்தோம். அப்போ 68 போக மீதி 20 இருக்கும். 0.1 17 பேலன்ஸ் 3 இருக்கும். 30ல் 1 தான் இருக்கும். ஸோ இங்கே 24 தப்பு பண்ணியிருக்குமா? கரெக்டு தானே? 1 7 மேலே 4 5 45 4 50 34 34ண்ணே 38 சொல்லியிருக்கோம். 34 சாரி. முப்பத்தி நாலு போக 44 ஒரு 11 111 வந்துடும். ஓகே சாரி 17 7 போட்டோம்னா 70, 8 போட்டோம்னா 80, 9 போட்டோம்னா 8னா 80, 80 ஒரு 7 8 56 நிறைய போயிடும்ண்ணே. ஓகே, ஸோ இப்போ 6 போட்டு பார்க்கலாம். 42க்கு 2 மிச்சம் 4 6 6 4 10. ஓகே 4. ஓகே, அப்போ இங்கே பார்த்தோம்னா 6 102 மீதி 80 வந்துடும். 80 பார்த்தோம்னா 17 × 5னா 50 35 85. ஸோ 4 போட்டுக்கலாம். 4 போட்டோம்னா 40 40 ஒரு 28 68 68 80ல் 68 போச்சுன்னா மீதி 68னா 12 வருமா? 12 120 120ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49. 70 ஒரு 49 70 ஒரு 49. அப்போ இங்கே 50 50 100 100 119. ஸோ இங்கே எவ்வளவு போட்டேன்? 70 7
7. ஸோ இங்கே 26.47% அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ 26.47%. அவ்வளோதான். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, புரியுது இல்லையா? அப்போ கவனமாக பண்ணணும் பாருங்கள். 26.47 இருக்கு, 26.46 இருக்கு, 48 இருக்கு, 49 இருக்கு. முந்திலாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட்லாம் பெருசாக வேரியேஷன் இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கூட பார்த்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கவனமாக நம்ம பண்ணணுங்கிறது அர்த்தம். இதுக்கப்புறமா இது 8இன் எத்தனை சதவீதம் 64 கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்ளமா நம்பர்ஸ்ல நம்ம படிச்சோம் இல்லையா, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றதுங்கிறது அதுதான். அதுல தெளிவா இருக்கணும். அதாவது 8இன் எத்தனை சதவீதம் 64 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8ஓட இன்னுனா மல்டிபிளிகேஷனா, எத்தனை சதவீதம் 64 அப்படிங்கிறது கேள்வி. நல்லா கெஸ் பண்ணுங்க. 8ஓட எத்தனை சதவீதம் 64 இருக்கும்? 8 கூட 8 சேர்ந்துச்சுன்னா, அதாவது 7 8 சேரணும், மொத்தம் 8 இருந்துச்சுன்னா 64 நமக்கு கிடைச்சிரும். இதுல ஒரு 8ங்கிறது 100%. அப்ப 8னா 800%. தட்ஸ் ஆல். ஓகேவா? இந்த கொஸ்டினே 2 பேட்டர்ன்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புக்ல ஒன்று இருக்கு, கொஸ்டின்ல கேட்டது ஒன்று இருக்கு. என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வேரியேஷன் இங்க பாருங்களேன். 8ஓட எத்தனை சதவீதம் 64ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 8 × x by 100 ஈக்குவல் டு 64 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 8 8 8 8 64. அப்போ இங்கே எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 100 800% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். அப்போ 8ஓட 800% தான் நமக்கு 64 இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, 8 கூட எத்தனை சதவீதத்தை கூட்டுனா 64 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்தியாசம் புரியுது இல்லையா? 8ஓட எத்தனை சதவீதம் 64ங்கிறது வேற, 8 கூட எத்தனை சதவீதம்னா 8க்கு எத்தனை சதவீதம் அப்படிதானே. 8க்கு எத்தனை சதவீதத்தை நம்ம கூட்டணும்னா 64 கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. இது அப்படியே பிரிச்சு பாருங்களேன். இப்போ இதில் சொன்னோம் இல்லையா, மைண்ட்ல யோசிங்க. 8 8 சேர்ந்துச்சு அப்படின்னா 64, ஒரு 8ங்கிறது 100%. இப்போ 800 கிடைச்சிடும். சரி, இப்போ ஒரு 8 ஆல்ரெடி இங்கே இருக்கு. இது கூட எதை கூட்டினா நமக்கு 64 கிடைக்கும்? 56 அப்படிதானே. அப்போ 8 கூட 56 சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துரும்னா 64 கிடைச்சிடும். சரி, அப்போ 8ங்கிறது 100%. 56ங்கிறது எத்தனை சதவீதமா இருக்கும்? 7 8 56. அப்போ இங்கே 7 × 100% 700% இருக்கும். அப்போ 8 கூட 700% சேர்ந்துச்சுன்னா 64 மாறிடும். வித்தியாசம் புரியுது தானே? அப்போ இங்க இப்படி எழுதணும். அப்போ இங்க 8 + 8x / 100 ஈக்குவல் டு 64. அப்போ இங்க இதுல போட்டோம்னா எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபிகேஷன் தானே. 800 + 8x ஈக்குவல் டு 6400. இது இங்க வரையில மைனஸ்ல வந்துடும். அப்போ இங்க என்ன வந்துடும்னா 8x ஈக்குவல் டு மைனஸ்னா 5600 வந்துடும். 8ஆல கேன்சல் பண்ணோம்னா 700. தட் இஸ் 700%. எக்ஸுங்கிறது பர்சன்டேஜ் தானே. அப்போ 700% அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி. புக்கில் இப்படி தான் இருக்கு, எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க தெரியுது இல்லையா? 8ஓட எத்தனை சதவீதம் 64 அப்படின்ட்டு. ஓகே, ரெண்டுக்கு வேரியேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கொஸ்டின், 640இல் 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி 640ல் 20% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே இதுதான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 64க்கு 20, 640க்கு 20% என்ன? அப்போ இங்கே இதை 100% எடுப்போம். இதில் 20%னா 10% × 2 போடலாமா? 20%க்கு இதில் 10%ங்கிறது லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வச்சாலே கிடைச்சிரும். 64 × 2 போடுறோம். பெருக்கணும்னா இங்கே 8, இங்கே 6 × 12 128 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சா? நீங்கள் இதுக்கு போட்டு இருந்து 20/100 இங்கே 0 இங்கே 0ன்னு கேன்சல்லாம் பண்ணிக்கிட்டு வேணாம், பார்த்தோன்னே போடலாம் 128. இதுக்கப்புறமா 200ஓட 21%. இப்போ இங்கே நமக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு 21%ங்கிறது நான் ரொம்ப மெனக்கடணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த இருக்கு இல்லையா, கவனிங்க. 200ல் 21% தானே கேட்டிருக்காங்க. 200ல் 21% என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க x × y/100 அப்படிங்கிறத எப்படினாலும் எழுதிக்கலாம், y × x/100ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா வேல்யூ என்ன? எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும், அப்படிதானே? 200 × 21 நம்ம போட்டுக்கலாம்.
இதே அப்படி மாற்றி போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் இன்னும் இது என்னன்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே என்னன்னா நான் இதை பிரிக்கிறேன் 2 × 100 × 21/100 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும், இது வேற விஷயம். ஆனால் எப்படி வேல்யூ எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நீங்கள் 2000 இதே ரெண்டையும் பெருக்கிக்கோங்களேன். 2100 100ல் இப்போ 2/100 வந்துருமா? ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2% என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். அதாவது 210ல் 20% அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே 210 × 20 தானே இருக்கு. சரி, 221 இருக்கா? இருநூறு 21 இருக்கிறத எப்படினாலும் பிரிச்சுக்கலாம் நான் சொல்றேன். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்தாப்புல 200க்கு இருந்து 21% இருந்து மல்லு கட்டுறதுக்கு இந்த 200 இதுல சேர்த்துருங்க. அப்ப 2100ல 2% அதுதான் கண்டுபிடிச்சிடலாமே. 1% × 2 போடுங்க. இல்ல 1%ங்கிறது லாஸ்ட்ல வந்து 2 டிஜிட் வச்சா கிடைச்சிடும். அப்ப இங்க 21. ஸோ 21 × 2 போட்டீங்கன்னா 42 கிடைச்சிடும். எளிமையா முடிஞ்சிடும். நீங்க எங்க பண்ணாலும் அதானே கிடைக்கும். இங்க பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல், 2 × 21 42ங்கிறது கிடைச்சிடும். இப்ப இங்க இது எளிமையா இருக்கானா நீங்க வேற எந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல 48 கிடைக்குமா நமக்கு? 42 இப்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10க்கு 0 மிச்சம் 1 6 7 இங்க 1 ஆன்சர் 170 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? 42 10க்கு 0 மிச்சம் 1 170 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இப்படிதான் எடுக்கணும். இப்ப இதே நீங்க வந்து இதுக்கு நான் 20% கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இது ரெண்டா பிரிங்க. 10 × 2ன்னு பிரிங்க. 2 இது கூட பெருக்கிடுங்க. பெருக்கினீங்கன்னா 128ன்னு கிடைக்குமா? 128 ஒரு 0. இதுல 10% என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா இதுல 10% 128 டைரக்டாவே எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்தாப்புல இந்த பெர்சன்டேஜை மாத்திக்கிட வேண்டியதுதான், வேற எதுவும் இல்லை. இது சிம்பிளிஃபிகேஷன்ல இது ஒரு பேட்டர்ன். இது ப்ரொசீஜரா பண்ண வேண்டியது. பாருங்க, 50% of x minus y 30% of x plus y எனில் y என்பது x இன் எத்தனை சதவீதத்திற்கு சமம்? இங்க அந்த கொஸ்டின் தான் முக்கியம். ஓகேவா? இங்க 50%னா 50/100 போடுறோம் இன்ட்டு x minus y ஈக்குவல் டு 30%னா 30/100 போடுறோம் இன்ட்டு x plus y போடுறோம். இதுல எனில் y என்பது x இல் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. y அப்படிங்கிறது x எத்தனை சதவீதம்? 10 மணி நேரம் என்பது 24 மணி நேரத்துக்கு எத்தனை சதவீதம்? என்ன பண்ணோம்? 24 மணி நேரத்துக்கு கீழே போட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் y என்பது அப்படின்னா y மேல x கீழே எத்தனை சதவீதம்னா இன்ட்டு 100 போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. இதை எழுதினாதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல வாட் % ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. நீங்க முன்னாடி இருக்க கொஸ்டினை கம்பேர் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். இப்போ இதை சால்வ் பண்ணி y/x எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். பண்ணலாமா? 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5x minus 5y 3x plus 3y. எக்ஸ்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம். ஸோ எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா 5 minus 3 2x வந்துடும் ஈக்குவல் டு 5 இங்கே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக போயிடுமா 8y வந்துடும். 2க்கு இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்கே வேல்யூ எப்படி இருக்கலாம்னா எக்ஸ் அப்படி இருக்கட்டும், டிவைட் பை ஒய்யை கீழே எடுத்துருவாங்க. y ஈக்குவல் டு 4 மட்டும் இங்கே இருக்கட்டும், 4/1 அர்த்தம். எது இருந்தாலுமே முழு எண்ணிக்கையில் அடிவானம் 1 இருக்கிறதா தானே அர்த்தம். 4/1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு பக்கம் வேரியபிள் ஒரு பக்கம் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இங்கே கூட டேரெக்டாக y/xன்னு எடுத்துக்க முடியும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா. சரி, இப்போ x/y ஈக்குவல் டு 4/1 கிடைச்சிட்டா எக்ஸோட வேல்யூ 4. அப்போ இங்கே 4 கீழே போடுங்க, ஒய்யோட வேல்யூ 1 மேலே போடுங்க, இன்ட்டு 100 கேன்சல் பண்ணிட்டோம்னா 25 வரும். ஸோ 25% அப்படிங்கிறது தான் ஆன்சர். 25% அப்படிங்கிறது இப்படிதான் சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் தான், வேற எதுவுமே இல்லை பெருசா. அப்படியே நீங்க பண்ணிட வேண்டியது.
அடுத்த கேள்வி. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறதான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிரஷனாக மாற்ற தெரியணும். இதே பேட்டர்னில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் குரூப்பில். 2023 25 23 24 25 3ல் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் அடிச்சு சொல்கிறேன். இங்கே என்ன நடத்துகிறோமோ அதுதான் அங்கே கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா? இங்கே பாருங்கள் 48 என்பது எந்த எண்ணின் 32% கேட்குறாங்க. ஏற்கனவே நான் ப்ராப்ளமாக நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். தமிழில் 80 ஆனது அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 48 என்பது இங்கிலீஷில் இங்கே இஸ் வந்துச்சுன்னா ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 48 என்பது எந்த எண்ணின் எக்ஸு அதோட 32%, எக்ஸோட 32% அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்கே 48 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 32/100 போடுறோம். கேன்சல் பண்ணலாமா? 8ஆலேயே டைரெக்டாக போடுறேன். 6 8 48, இங்கே 3 சரி 4 4 8 32. சரி 4ஆல் 2ஆல் போட்டோம்னா இங்கே 2 இங்கே 3 வந்துடும். ஓகே, அப்போ ஃபைனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 2 இங்கே 50 போட்டுக்கலாம். அப்போ இங்கே 50 இங்கே 3. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 350 150 150 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ இங்கே அந்த எண் என்ன அப்படின்னா 150. செக் பண்ணி பார்த்துடலாமா? 150ஓட 32% வந்து என்ன வரணும்? 48 வரணும். இங்கே பாருங்களேன், 150ஓட 38%/100 போடுவீங்களா? இதை நான் எப்படி மாற்றி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் 38%னா நம்ம ப்ரொசீஜர் படி எப்படி எடுக்கணும்னா நீங்கள் 30 + 8%. இங்கே 10 × 3 போடணும். இங்கே 1 × 8 போடணும். அப்படி போட்டிங்கன்னா 10%ங்கிறது 15. 15 × 3 45. 8 அப்படின்னா 1%ங்கிறது 1.5. அப்போ இங்கே 2ன்னா 3, 4ன்னா 6, 6ன்னா 9, அடுத்து 12. அப்படிதானே? இங்கே 12 சேர்த்துட்டீங்க. சரி 12 தானே. 45 இதோட 30%. 3 × 15. ஓகே, 8%. இதில் 1.5 × 8னா 8 40க்கு 0 மிச்சம் 4. 8 8 2 10 10 2 12. ஓகே, அப்போ இங்கே 7 இங்கே 5 57 வருது. 150ஓட 38%. அப்படிதானே? 150 32 இங்கே எடுத்துருக்க தப்பா இருக்கு. 32%. 32%. ஓகே, அப்போ 2% இங்கே 3 போட்டால் போதும். ஸோ இங்கே 48 நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? அதாவது இங்கேருந்து அங்கே எழுதையில கிளார் அடிக்குது, அதனால கொஞ்சம் தெளிவாக தெரியல. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் 32% நமக்கு வந்துடும். அப்போ அதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். இதெல்லாம் நீங்கள் இதையே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றி எழுதிட்டா கூட ஓகே. இது எப்படி எழுதலாம்? 150 32 இவ்வளோ நான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இங்கே 150 × 32 எப்படி எழுதிக்கோங்கன்னா இந்த 0 இங்கே சேர்த்துருங்க. 32 0 × 15. இதில் 15% எவ்வளவுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10%ங்கிறது 32, 5%ங்கிறது இதில் பாதி ஆட் பண்ணிட்டீங்கன்னா 48. அசால்ட்டாக கிடைச்சிடும். அவ்வளோதான், எப்படினாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த கேள்வி. எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட x% என்பது ஈக்குவல் டு 25னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு x%னா x/100 ஈக்குவல் டு 25. அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு x² ஈக்குவல் டு 25 × 100 போடுறோம். அப்போ இது எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் ரூட்டை விட்டு இது எல்லாம் ரெண்டுமே வர்க்க எண் தானே. ஸோ இங்கே 5 எடுத்துக்கலாம், இங்கே 10 எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 50 கிடைக்கும். ஸோ 50 தான் ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறாங்க? எக்ஸோட x%. 50ஓட 50%. 50ல் பாதி எவ்வளவு? 25 தானே. முடிஞ்சிருச்சு வேலை. அடுத்த கொஸ்டின். 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்ன? இன்னுனாலே மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே ஆஃப்னாலே மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 10,000 × 25/100 × 15/100. இங்கே ஒரு 25 0 கேன்சல் பண்ணிடுவோம் பேசாம. ஓகே, அப்போ இங்கே 2 4 2 4 25 × 15 அப்படின்னா 10ஆல் போட்டோம்னா 250, 5 25 125. ஸோ 375 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கு. இந்த மாதிரிலாம் இப்போ ரீசன்ட் எக்ஸாமில் கூட கேட்குறாங்க. 2025 இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க.
அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரே வேல்யூக்கு 2%, அது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் ஒரு வேல்யூ சொல்லிட்டு அதே நம்பருக்கு ஒரு பர்சன்டேஜ் கேட்டுக்கோங்க. இது எப்படி ரொம்ப சுலபமா பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒவ்வொரு எண்ணோட எல்லாமே இங்கிலீஷ்ல பாருங்க அதே நம்பரா தான் இருக்கும். 75%, அதே நம்பரோட 60%, இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 82.5ன்னு சொல்றாங்க. அதே எண்ணோட 20% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்க எழுதி சால்வ் பண்றதா எப்படி பண்ணணும்னா, எக்ஸ் அந்த நம்பர் தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட 75%க்கும் அதே மாதிரி அதே நம்பரோட 60%க்கும் உள்ள வித்தியாசம் 82.5. என்னாச்சு? 82.5. இப்போ என்னன்னா அதே நம்பருக்கு 20% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ லாங்கா பண்றதுக்கு ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த 75%க்கும் 60%க்கும் வித்தியாசம் பாருங்க, எவ்வளோ வரும்? 15% வருமா? இந்த 15% தான் அவங்க சொல்ற 82.5. அதே நம்பருக்கு 20% கேட்குறாங்க இல்லையா, அப்போ 20%ங்கிறது என்னன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதாவது ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அப்போ ரெண்டுத்துக்குள்ள பர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் பார்த்துட்டு அதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூனா 20% கேட்டுக்கோங்க. இப்போ அதே நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே 100% போட்டுக்கணும், அப்படிதானே? அந்த நம்பருங்கிறது நமக்கு 100% இருக்கும். சரி, இப்போ டைரெக்டாக நம்ம 20% போட்டிருக்கோம். இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தடில் கேன்சல் பண்ணாலும் சரி, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணாலும் சரி, 15 இன்ட்டு அந்த வேல்யூங்கிறது எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா 100% மாறி வேல்யூ எடுத்துக்கலாம். 20 இன்ட்டு 82.5. சரி, இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3, இங்கே 4, அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2, இங்கே 2, 7, இங்கே 1, இங்கே 5. பெருக்குனீங்கன்னா 20க்கு 0 மிச்சம் 2, 20க்கு 2, 30க்கு 0 மிச்சம் 3, 8, 8, 3, 11. ஸோ இங்கே ஒரு 0 வச்சு கேன்சல் பண்ணலாம். 110 அப்படிங்கிறது ஆன்சர். 110 அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த நம்பரோட 20% இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வேலை என்னன்னா, இதுக்கு 100% பாருங்க. அந்த 100%க்கு 75, 60 கண்டுபிடிச்சி வித்தியாசம் 82.5 வருதா, அதே நம்பருக்கு 20% போட்டிங்க அப்படின்னா 110 வருதாங்கிறத செக் பண்ணுங்க. கரெக்டாக தான் இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஒரு மெத்தட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு எலெக்ஷனில் 2 பேர் காம்பீட் பண்ணுறாங்க, ஒருத்தங்க இன்னொருத்தங்களை விட இவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது இங்கே எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்குறது மாதிரி தான் வரும். சரி, இதுக்கப்புறமா ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஓர் எண் அதோட 60%ல இருந்து 60 கழிச்சோம் அப்படின்னா அதே 60 கிடைக்குமா? போட்டிங்கன்னா 0க்கு 0 கேன்சல், 3 இங்கே 5. அப்போ 3x/5 ஈக்குவல் டு இது இந்த பக்கம் எடுத்துருங்க, 120 ஆயிருமா? இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 40, மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 200. இப்போ பாருங்களேன், 200க்கு 60% எவ்வளோ இருக்கும்? 10%ங்கிறது 20. அப்போது இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 120 கிடைக்கும். 120லேருந்து 60 கழிச்சா 60 தான் கிடைக்கும். டேலி ஆகுதா? அது அப்படியே மாற்ற தெரியணும், வேற எந்த வேலையும் இல்லை இதில். இந்த கொஸ்டின் நீங்கள் செஞ்ச ஆன்சர் சொல்கிறீங்களா? 15வது கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட். ஒரு எண்ணின் 75%ஓட 75 கூட்டினா அதே நம்பர் கிடைக்குதான் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இந்த கொஸ்டின் நான் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க, 2 விதத்தில் இதை பண்ணலாம். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணின் மதிப்பை எக்ஸ், ஓகேவா, அந்த எண்ணோட மதிப்பை 25% குறைக்கிறாங்க. 25% அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எழுதக்கூடாது. எதுக்கு 25%? 25% ஆஃப் எக்ஸ். எப்போதுமே ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது கணித்து வராது, கூட்டல்ல பெருக்கல்ல. சரி, கூட்டல் கழித்தல்ல. அப்போ இங்கே 25% ஆஃப் எக்ஸ் போடுறோம், கழிச்சோம்னா 120 கிடைக்குமா? இப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். ஆனால் இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எண்ணோட மதிப்புங்கிறது நார்மலாக அந்த நம்பருங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 100% இருக்குமா? இதில் 25 குறைக்கிறாங்க. 25 குறைச்சா
75 மாறிடுமா? அப்போ இங்கே அந்த 75% தான் அவங்க சொல்கிற 120. அப்போ அந்த நம்பருங்கிறது 100% என்ன அப்படிங்கிறது கேள்வி. 25% கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ 120. 100% என்ன? பாக்ஸ் மெத்தடில் கேன்சல் பண்ணலாம். பாக்ஸ் மெத்தட்னா இப்படியே நீங்கள் அடி கொடுத்துக்கலாம். 3 25, இங்கே 4 25, 3 இங்கே 4 0. இங்கே ஆப்போசிட்லனா பெருக்கணும். ஓகேவா? சுற்றி அடி கொடுத்துக்கலாம். டிவிஷனில் ஆப்போசிட்லனா பெருக்கணும். 4 × 40 160 கிடைக்கும். ஸோ 160 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது 28%, 2.8%, 2/9, 0.25 இவற்றில் எது பெரியதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம வேல்யூ பார்த்துருவோம். இப்போ 28%னா 28/100. இது எப்படி எழுதலாம்? 0.28ன்னு எழுதலாம். இதுக்கப்புறமா 2.8%னா 2.8/100 அர்த்தம். இதை 0.2 டிஜிட் போகுமா? 028 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கப்புறமா 2/9 அப்படின்னா 2/9 0.20யா? 18 மிச்சம் 2 0 2 2ன்னு போய்கிட்டே இருக்கப்போ 0.22 போதும். அடுத்ததான் வேல்யூ 0.25 இருக்கு. இதுல எது பெரியதுன்னு கேட்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுங்க. இது பெரியதா இருக்கும் நமக்கு. இந்த வேல்யூ தான் பெருசு. அப்போ 28% தான் நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். 0.28 ஃபர்ஸ்ட், அடுத்து 0.25 செகண்ட், 0.22 அடுத்து 0.028. ஒருவேளை அசெண்டிங் டிசெண்டிங்ல கேட்டாலும் எழுத தெரியும். ஏற்கனவே பின்னமாக இருந்துச்சுன்னா எப்படி எளிமையாக எழுதுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா வேல்யூவே கண்டுபிடிச்சிடுங்க, அதுவே போதும். அதுக்கப்புறமா ஒரு பின்னத்தின் தொகுதியை 25%, பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா x/yன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன்ல அதோட நியூமரேட்டரை 25% இன்க்ரீஸ் பண்றாங்க, +25%. அதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்தோம்னா 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. சரிதானா? இப்போ இதுக்கப்புறமா இந்த பின்னம் வந்து இதெல்லாம் கூட்டினதுக்கு அப்புறமா 2/5 மாறுது. அப்போ இங்க x/y என்ன அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நார்மலாக x/yன்னு இருக்கும்போது ஒரு நியூமரேட்டில் 25% கூடுது. அப்போ ஆல்ரெடி தொகுதிங்கிறது நமக்கு எவ்வளவா இருக்கும்னா 100% இருக்கும். அந்த 100% கூட ஒரு 25% போட்டுரும். அப்போ இங்கே என்னவா மாறிடும்னா 125% ஆஃப் x. அதே மாதிரி 110% ஆஃப் y. இதோட வேல்யூ தான் 2/5ன்னு அவங்க சொல்றாங்க. இதுல x/yயோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பர்சன்டேஜ்னா /100 நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்க என்னன்னா 125/100 டிவைடட் பை 110/100ன்னு வரும். அப்போ இதை நீங்க திருப்பி எழுதும்போது இது இன்ட்டு போயிட்டு 100/110ன்னு வரும். ஸோ இந்த 100 ஆட்டோமேட்டிக்காக கேன்சலே ஆயிடும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க பர்சன்டேஜ் இங்க பர்சன்டேஜ் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இங்க போட்டீங்க அப்படின்னா இப்போ இது எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 125x டிவைடட் பை 110x ஈக்குவல் டு 2/5. நமக்கு இப்போ x/y தான், அந்த பின்னம் தான் வேணும். பார்க்கலாம். இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 2 5ஆல கேன்சல் பண்ணோம். இங்கே 2 5 25. இதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. xy இந்த பக்கம் இருக்கட்டும், மற்ற வேல்யூ மட்டும். ஸோ இப்போ x/y ஈக்குவல் டு இங்கே 2 இங்கே 22 இருக்கா, மல்டிப்ளை பண்ணிடுங்க. 44 வந்துடும். டிவைடட் பை இங்கே 5 இங்கே 25 இருக்கு. 5 25 சார் 125. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 44/125, 44/125. இப்படி தான் பண்ணணும். ஒரு பின்னத்தில் நியூமரேட்டரில் இவ்வளோ கூட்டுறாங்க. இதே வந்து நியூமரேட்டரில் ஒரு 25% கூட்டுறாங்க, டினாமினேட்டரில் ஒரு 10% குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாப்புல இங்கே 100% இருக்கிறத 90% மாற்றி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. அதாவது z ஈக்குவல் டு x²/y அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது x மற்றும் y இன் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில்
இசட்டின் மதிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம அங்கே வச்சிருக்கணும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மாடலில். சரி ஓகே, இதுலேயே நம்ம பார்த்துடலாம். இப்போ என்னன்னா இசட்டோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய்எம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இசட்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் நார்மலாக நீங்கள் ஒரு வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு வந்து 15 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானா? அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா இப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டா 10 போட்டுக்கிடுமா? அங்கே வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். 100 × 100 டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 50 இங்கே 2 போயிட்டு இசட்டோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 200ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுலேயுமே ஒரு 10% இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது, எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் 10%ங்கிறது எவ்வளவா இருக்கும்? 10 இருக்கும். அப்போ 100 + 10. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 110 மாறிடும். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 50 + இதில் 10%ங்கிறது 5, அப்போ 55. இந்த மாதிரி ரவுண்டட் ஆஃப் வேல்யூவாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 5, 2, 3 அப்படிலாம் எடுத்தீங்கன்னா 10%, 0.5, 0.2 இந்த மாதிரிலாம் வரும். அப்படிலாம் சிரமப்பட வேணாம், இப்படி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இசட் வேல்யூவை கண்டுபிடிங்க. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டா, எக்ஸ் ஸ்கொயர்னா 110 × 110 டிவைடட் பை 55 ஒரு தடவை, அப்படிதான், அவ்வளோதான். அப்போ இங்கே போட்டிங்கன்னா இங்கே 55 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 55 110. அப்போ 2 × 110 போட்டோம்னா 220 நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ இங்கே 200ல் இருந்து 220 மாறி இருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 200க்கு இப்படி 200லேருந்து 220 மாறி இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ கூடி இருக்குன்னா 20 கூடி இருக்கு. அப்போ 20ங்கிறது 200க்கு எவ்வளோ %? 10% இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குங்கிறது ஃபார்முலா டிஃபரன்ஸ் டிவைடட் பை பேஸ் வேல்யூ இன்ட்டு 100. பேஸுங்கிறது என்னன்னா எதுல இருந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது, அதுதான் விஷயம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம 100% தான் கீழே எழுதுவோம். அப்போ இங்கே 100%ங்கிறது 200. இந்த 100%லேருந்து 10% கூடினது தான் இது ரெண்டுமே. சரி ஓகே, இப்போ இங்கன்னா டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 20 டிவைடட் பை பேஸ் வந்து 200 இன்ட்டு 100 போடுறோம். 00க்கு 00 கேன்சல், இங்கே கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ ஓவராலாக இதில் 10% கூடியிருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்ஒயோட வேல்யூ 10% கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இசட்டோட வேல்யூவும் 10% கூடிடும். ஸோ ஆன்சர் இஸ் 10%. அவ்வளோதான். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கொஞ்சம் லென்த்தியான கிளாஸ் தான், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் நமக்கு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு வேல்யூக்கு எப்படி பார்த்தோன்னே எழுதுறது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன கிளாஸில் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம். டேபிள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கன்வர்ஷன், ஒரு பர்சன்டேஜை பின்னமாக மாற்றுறதுக்கு டிவைட் பை 100 போடணும். ஒரு பின்னத்தை இந்த பக்கம் பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 100 போடணும். அதே மாதிரி ப்ரொசீஜரில் பார்த்தோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க ரேஷியோவில் பார்த்தோம். அதே மாதிரி மற்ற எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். அந்த வேர்டிங்ஸை ப்ராப்ளமாக நம்பர்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு வேர்டிங்ஸை எப்படி நம்ம எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ மற்ற எல்லாமே அதே தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம்மும் கொடுத்துருக்குறேன். இது பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம பர்சன்டேஜில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸில் நமக்கு பார்ட் 2 பார்ட் 3 இதோட நம்ம பர்சன்டேஜ் முடிச்சிருவோம். டைமர் டெஸ்ட்டில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தெரியும் சரிதானா, வித்தியாசமான கொஷின்ஸ். ஸோ எல்லாருமே தொடர்ந்து படிங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.